ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல அஸ்வினியை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். சரி, நீங்க நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பரணி. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குணாதிசயம் எப்படிங்க இருக்கும்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, அதுவும் மேஷ ராசி. அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல். செவ்வாய் சொல்லவே வேண்டாம், அதிகமான வேகம், அதிகமான அதிகாரம், மூர்க்கத்தனம், முரட்டு சுபாவம், துணிச்சல் எல்லாத்தையும் வச்சிருக்கும். ஆனால் சுக்கிரன் இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு கிரகம். இனிப்பு, சந்தோஷம், கவர்ச்சி, அனைத்துலையுமே அப்டேட்டடாக இருக்கிறது, அனைத்துலையுமே அழகு, அதை விரும்புறது, சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பரணியினுடைய விசேஷ குணம் என்ன அப்படின்னா, தான் அதிகாரத்தில் இருக்கணும், தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணி என்ன சோதனை வந்தாலும் அதை விரட்டி ஆன பலத்தோடு நாம் விளையாடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு. இப்போ பரணியினுடைய தன்மை செவ்வாயில் இருக்கிற சுக்கிரன் அப்படின்றதுனால இது என்ன செய்யும் அப்படின்னா, காமத்தை வெளிப்படுத்தும். காமம்னாலும் ஒன்று தான், பேராசைனாலும் ஒன்று தான், இன்பம்னாலும் ஒன்று தான், எல்லாமே சுகபோகங்களை அனுபவிக்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டால், இவங்க இசைப்பிரியர்கள். அதே மாதிரி எதையுமே நீட் அண்ட் கிளீனாக செய்யக்கூடிய ஒரு தோற்றம் உடையவர். அதில் அழகு தோற்றத்திலே, அழகுலேயும் கவர்ச்சியிலையும் இவங்க மயங்கக்கூடியவர்கள். சாப்பாட்டு பிரியர்கள், மெயினாக சமைக்க தெரிந்தவர்கள். இப்போ பரணி அப்படின்னா அடுப்புன்னு அர்த்தம், வடிவம் அடுப்பு. அப்போ இன்றைக்கி இருக்கிற பேக்கரி, இன்றைக்கி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, இதெல்லாம் ஆதிக்கம் பரணி தான். இப்போ யாருக்காவது 10ஆம் பாவமாக இந்த புள்ளி அமைஞ்சது அப்படின்னா அந்த தொழிலில் மிக பிரபலமாக இருப்பாங்க, பெரிய பெரிய ரெசார்ட்டு ஹோட்டல்லாம் நடத்துவாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பரணியினுடைய தன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது கொஞ்சம் எதிர்ப்பை சமாளிக்கும். அதனுடைய தெய்வம் துர்க்கை. அப்போ துர்க்கை என்ன பண்ணுவாங்க, எதிரிகளை அழிப்பதற்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்ருக்கும். அதே மாதிரி இயற்கை பிரியர்கள், ஒரு மலை மேலே, மலைவாசஸ்தலம், ரெசார்ட், இதில் போய் அனுபவிக்கிறது. மரங்கள், இதனுடைய இது இடம் மரம்னு சொல்லுது, தருன்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரியான மரத்தினுடைய இயற்கை பாங்கை ரசிப்பவர்கள். மொத்தத்தில் ஆளுமை திறனும் உண்டு, ஆட்சி பொறுப்புலையும் உட்காருவாங்க, அனுபவிக்கும் செய்வாங்க. அதுதான் பரணி. சிறப்பு ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ பரணியில் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு கர்ம காரணம் இருக்கணும். இவங்க பரணியில் பிறக்கிறதுக்கு காரணம் என்னங்க? சுகபோகம்தான் காரணம். மேக்சிமம் பாருங்கள், இப்போ நாம் பல தடவை எப்போவோ சொல்கிறது உண்டு எப்போவுமே. அதாவது ஒரு இறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நட்சத்திரம் ஓடுதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தோற்றம் தான் அடுத்த பிறவிக்கு வரும். ஸோ அதில் சுக்கிரனை தொடங்கி வைக்க பரணியில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே அந்த சுகபோகங்கள் முற்பிறவியில் விட்டு போனதுன்னு இருக்க முடியா, கண்டிப்பாக அதை அனுபவிப்பதற்காக வர்றாங்க அப்படிங்கிறது தான் பரணியினுடைய தத்துவம். இந்த பரணிக்கு தேவதையாக இருக்கக்கூடியவர் யமதர்மராஜா. இந்த யமதர்மராஜா யார் அப்படின்னா சனியினுடைய சகோதரர். ஆனாலும் கூட 2 பேருக்கு தாய் வேற. சூரியனுடைய முதல் மனைவியின் பையன்தான் யமதர்மராஜா. 2வது மனைவி சாயா தேவிக்கு பிறந்தது தான் நமக்கு சனீஸ்வரர். அப்படி இருக்கும் பொழுது யமனையே பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்பவும் ஏற்படும். ஒரு திடீர் இது வந்துச்சு கண்டம், ஆனால் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ற இது இவங்களுக்கு உண்டு. யமனையே வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த தாய் அன்பு, இந்த தாய் அன்புங்கிறதுக்காக இயங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மெயினாக இதுங்க ஆப்போசிட் இவங்களுடைய சுக்கிரனுடைய வீடு. மேசராசிக்கு 7 தான் துலாம். ஆமாங்க. அப்போ அது என்னென்னா இனக்கவர்ச்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்காகவும் தான் இவங்க தன்மை இருக்கும். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா இப்போ இவங்க 4 பாதங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பாதங்களும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா ஐயா? அப்படி இருக்கும்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் எப்படிங்க இருக்கும்? முதல் பாதம் இவங்க டாமினேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. எதாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு தான். அது அரசியலாகட்டும், அதிகாரமாகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், அல்லது ஊர் பொறுப்பில் போய் நான் கவுன்சிலராகவோ அல்லது ஒரு பதவியில் இருக்கிறது,
வழி நடத்துறது, இதெல்லாம் கொடுக்கறது தான் இந்த பரணி 1ஆம் பாதம். இது வந்து ஸ்டெடியாக நிற்கக்கூடியது. ரொம்பவுமே நமக்கு வந்து ஒரு ஆணவ குணம் அப்படிங்கிறது, ஆணவ குணம்ங்கிறத விட அடக்கி ஆளும் திறன் எடுத்துக்கலாம். அடக்கி ஆளக்கூடிய திறமையை கூடக்கூடிய 1ஆம் பாதத்தில் இருப்பாங்க. இவங்க ஸ்டெடியாக இருப்பாங்க, சொந்த ஊர்லேயே புகழ் பெறுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதே 2ஆம் பாதத்தில் பிறங்கவங்க சொந்த ஊரில் இருக்க முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் செகண்ட் கிரேடாக தான் போவாங்க. யாருக்காவது போய் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற வகையில் சேவை, சர்வீஸ், வேலை, உழைப்பு இப்படி போயிடுவாங்க. 2ஆம் பாதம் சொன்னீங்க. 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்படிங்க அமையும்? 2ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனஸ்தாபம் உள்ள குடும்பம் தான் அமையும். குடும்ப வாழ்க்கையில் இவங்க நினைக்கிறது ஒன்று, இவங்க ரசிக்கிறது ஒன்று, ஆனால் இவங்களுடைய ஆப்போனன்ட் செக்ஸில் வந்து அவங்க நினச்சிக்கிறது ஒன்று. கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இப்போ இதே முதல் பாதத்தில் வந்து கருத்து வேறுபாடு இருக்காது, நல்ல தம்பதிகளாக இருப்பாங்க. 2ஆவது பாதத்தில் வந்து அந்த குடும்ப வேற்றுமைகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற வாழ்க்கை. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தொழில் எப்படிங்க? தொழில், வேலை. 3ஆம் பாதம் வந்து வேலையை விட அவங்க ரசித்து வேலை செய்வாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்வாங்க. இப்போ கலைத்துறை எடுத்துக்கலாம், பப்ளிக் இந்த திருமணம் A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டான்ஸிங், சிங்கிங், இது மாதிரி எல்லாமே ஜனரஞ்சகமான விஷயத்தில் ஈடுபட்டு இவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் சின்ன லெவலில் புகுந்து அப்படியே மலமலன்னு இன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் இந்த சோசியல் மீடியாஸில் எப்படியெல்லாம் டெவலப் ஆகுறாங்க, அதுவே வந்து ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அங்கே காட்டும். ஏன்னா 3ஆம் பாதம் வந்து போகத்தை தான் அதிகம் விரும்பும். அதாவது மீடியான்னு வச்சுக்கலாம். மீடியாவின் மூலமாக இவங்க வந்து வளர்ச்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு பெருசாக அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பெருசாக வந்து அதிகாரம் பண்ணணுமோன்னு கூட இருக்காது. கவர்ச்சியின் மூலமாகவே காரியம் சாதிக்கிறோம். சிறப்பு ஐயா. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு மனை எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாக 4ஆம் பாதம் என்பது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்குது. பட் இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு போராடி ஒரு இடம் அமையணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. கஷ்டப்பட்டு தான் ஒரு வீட்டுக்காக சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த பரணி 4ஆம் பாதம். பரணி 4ஆம் பாதம் என்பது சுக்கிரன், செவ்வாயே பூமிகாரகன் தான். ஆனால் அந்த பூமிகாரகனோடுக்கு செவ்வாய், விருச்சிக செவ்வாயும் இருக்காங்கல்ல, அந்த விருச்சிக செவ்வாய் போல செயல்படக்கூடியவராக அமைஞ்சிடுறார். அதனால் இந்த 4ஆம் பாதத்தில் வந்து வீடு மனை யோகங்கள். இப்போ ஒரு வீடை கட்டுறாங்கன்னா ஈஸியாக போகிற மாதிரி இருக்காது. ஒரு சந்துக்குள்ளே ஒரு மாதிரி இன்டீரியராக போய் அமைக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய அமைப்பு அப்படிதான் இருந்தாலும் கூட இவங்க வந்து சிறு வயசுலேருந்தே நினச்சதை ஈஸியாக அடைய மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள். இப்போ இருக்கிறதுலையே படிப்படியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 வந்து வெரி ஈஸி, 2 வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால வளர்ச்சி, 3 வந்து இவங்க பெருசாக சாதிக்க நினைக்க மாட்டாங்க ஆனால் ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் 4 வந்து நல்ல பொசிஷனுக்கு கஷ்டப்படுவாங்க ஆனால் லேட்டாக தான் அனுபவிப்பாங்க. இப்படி சொல்லி முடிக்கலாம். ஐயா, இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு குறியீடுகள் பற்றி சொல்லுங்க. அதாவது தேவதை வந்து துர்கை, யமன், இந்த வேதம் வந்து யமன், இந்த ரெண்டையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். அதே மாதிரி பறவை பார்த்தீங்கன்னா காக்கை, அண்டங்காக்கை. அதுலேயும் இந்த காகம் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சு அதுக்குன்னு ஒரு நியதியில் அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு கம்யூனிட்டி, ஒரு அசோசியேஷன், தனக்குன்னு ஒரு கூட்டம், இதையெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய குணாதிசயம் இவங்களுக்கு அந்த காக்கையினுடைய குறியீடு உணர்த்துது. எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு டோட்டலாக தான் நம்ம செய்வோம், ஒரு கூட்டமாக தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அது சேனை தலைவன் எடுத்துக்கலாம். ஒரு சேனையை வழிகாட்டக்கூடிய அமைப்பில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிருகம் பார்த்தீங்கன்னா யானை, ஆண் யானை. அப்போ அந்த ஆண் யானைங்கிறது வந்து எதிரிகளையும் இது பண்ணும், தன்னுடைய கண்ட்ரோலில் எல்லாத்துக்குமே வச்சுக்கும். காட்டில் இப்போ வந்து சாப்பாடுறதுலையும் அது வந்து நல்ல கரும்பு தோட்டத்தில் போய் சாப்பிடும். அதனால் அது வந்து சுவைக்கிறதுலையும் நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி தான் என்ஜாய்மெண்ட். இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கார்டனிங்,
பச்சை பசேல்னு மலைத்தோட்டம் இதுகள் எல்லாம் வந்து ஈடுபாடு கொடுக்கக்கூடிய குறியீடுகள். தருன்னு சொல்றது, ம். அதாவது தருன்னா தமிழ் வார்த்தை மரம், ம். மரத்து நிழல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி நமக்கு வடிவம் அப்படிங்கிறது வந்து அடுப்பு. ம். இந்த அடுப்புன்றது தான் அந்த நான் சொன்ன மாதிரி கேட்ரிங்கு, இந்த சமையல் கலை இது Bags. சார்ந்து. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அது உள்ள வந்துருச்சு. இவங்க வந்து உணவு பிரியரா இருப்பாங்க இல்லைங்களா? இதே வந்து இவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது, இப்போ சுக்கிர திசையில தானே பிறக்கிறாங்க, ஆமா. அப்போ இவங்களுக்கு வசதிகள் கிடைச்சிரும். ம். ஆட்டோமேட்டிக்காக இவங்க பிறக்கும்போது சின்னதுலயே. நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியில் பிறக்கும்போது வசதிகள் கிடைச்சிரும். போஷாக்கு கிடைக்கும், ம். நல்ல வளர்ச்சி என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற சிறு வயது குழந்தைகள் நல்ல லக்ஸுரியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த பரணியினுடைய தாக்கம் இருக்கும். ம். அடிஷனலாக இன்னொரு 2 நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். ம். அப்போ இந்த பூரம் அப்படிங்கிறது வந்து அது ஸ்டெடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ம். அப்போ அது என்ன ஆகும், இவங்களுடைய ஒரு ஆத்மாவை குறிக்குது, ம். இவங்களுடைய கலைத்திறமைகளை குறிக்குது. அது என்ன பண்ணும்னா, இப்போ சாஃப்ட்வேரு, கம்ப்யூட்டரு, கேம்ஸு இது மாதிரி எல்லாம் இன்வால்வ் ஆகிறதெல்லாம் அந்த பூரத்தினுடைய தாக்கம். ம். அதே மாதிரி பூராடம் என்ன பண்ணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணும். இப்போ நீங்கள் சுக்கிர திசை வந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு நடு வயதில் வந்தால் அதை குட்டி சுக்கரன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா தேவையில்லாத எல்லாரும் கூடயும் பழகச் சொல்லும், அதாவது மோகம் அதிகமாக தூண்டச் சொல்லும். தேவையில்லாத வம்பு ஏன்னா வழக்கு பூராடம் வாங்கி- எங்கே இருக்குது, தனுசு ராசியில் இருக்குது. அப்போ தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் அல்லவா, ம். அதனால் அது அஃபேர்ஸ்லேயே போக சொல்லும். அது பூராடத்தினுடைய குணம். இந்த 3 வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3மே சேர்ந்து தான் இயங்கும். ம். ஆனால் சுக்கிர திசை இவங்களுக்கு படிப்புக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் தடை இல்லாமல் நல்லா போகும். அதுக்கு அடுத்து வர்ற சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 16-20 வயசில் இவங்க வந்து நல்லபடியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல கெப்பாசிட்டியில் வந்துடுறாங்க. பின்னால் வரக்கூடிய ராகு குரு திசைகளும் இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது மேன்மேலும் வளர்ச்சியை காட்டி பெருமையை காட்டி கஷ்ட நஷ்டமே கொடுக்காது. ம். இவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வர்றதே கடைசி காலத்தில் தான். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்க நிறைய உதாரணம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பரணியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குணாதிசயம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு? இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா கவர்ச்சி தான். ம். கவர்ச்சிக்கு ஆட்படக்கூடாது. கவர்ச்சி பின்னாடி போகாத. ஆமாம், ம். அதாவது பால் உணர்வு சம்பந்தப்பட்ட கவர்ச்சிகள். ம். இவங்களுக்கு திசை வந்து அந்த சிறு வயசுல சுக்கிரன் வந்தாலும் சம்பாதிக்க வயசுல அந்த கவர்ச்சி வந்து சம்பாதனையை கெடுத்துரும். ம். அப்போ என்ன ஆகும், சம்பாதத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். ராகு வந்துருவார் இல்லைங்களா ஐயா? ஒரு ஒரு நாள். ராகு வந்தாலும் இவங்க ஜனன ஜாதகத்தில் இவங்க ஏதோ ஒரு லக்னத்தில் பிறப்பாங்க இல்லையா, ம். ம். அந்த லக்னத்துக்கு ராகு வந்து 5, 8, 9, 5, 9 இருந்தாலும் அசிங்க அவமானம் ஏற்படும். ம். ஏன்னா சம்பாத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் போயிடும். அதனால் இது வந்து இவங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த பால்ய பருவங்கிறது இவங்களுக்கு ரிஷபராசியில் போயிடுது. ம். ஆனால் வந்து மிடில் ஏஜுக்கு மேலே பார்க்கும்போது மிதுன ராசியாக சந்திரன் நகர்ந்துடுறாரு. பரணியில் பிறக்கிறவங்களுக்கு ராகு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை மிடில் ஏஜுக்கு மேலே பெரிய பெரிய திசையாக வந்துடுது. இதில் தான் அவங்களுக்கு அந்த அஃபேர்ஸ் அதிகமாகுது. ம். ஸோ அதில் வந்து நம்பி கெடுறதுலையோ அதுலேயோ இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு தன்னுடைய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. சிறப்புங்க. ஆனா பொதுவா வந்து பரணின்னு சொல்லும்போது யானையோட பலத்தை சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா? ஆமாம், நிச்சயமாக இவங்க வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிறந்தவங்க. ம். இந்த யமன் அப்படின்னாலே என்னன்னா சாவுக்கு அஞ்சாதவங்க. ம். அதே நேரத்தில் இவங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. ம். அதனால தான் பரணி தரணி ஆழ்வான்னு ஆமா, சொல்லுவாங்க ஒரு இல்லையா. பழமொழியாவே சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு தரணி பலன இருக்காங்க. தரணி தரணி ஆளும் பரணின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த புஜபல பராக்கிரமம் உண்டு, ஆளுமை திறன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இதில் அந்த திசைகள் இவங்களுக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா இதையெல்லாம் சாதிப்பாங்க. கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்காதவங்கன்னு சொல்லலாம் பரணி. ம். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம்.